பணத்தை வந்து அதிகமாக சம்பாதிச்சிடுறாங்க. அப்புறம் அதை வச்சு நான் என்ன பெரிய வீடு வாங்கணுமான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அந்த வீடை வாங்கிட்டு அந்த கடனை நான் எப்படி அடைக்கணும்னு யோசிக்கிறாங்க. கையில் அதை விட அதிகமாக பணம் வந்தால் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவேன், ஷேர்ஸில் போடுவான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டணும்னா எஃப்டி எடுப்பேனா, ஆர்டி எடுப்பேனா, இப்படி எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது 90கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாநில பட்ஜெட்டுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து டெப்ட் ஸ்பைரல்னு பேர். நம்ம வேகமாக உலகம் மாறிட்டே வருது. முன்னாடிலாம் வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா, 30 வருஷத்துக்கு ஒருக்கா உலகம் மாறுதும்பாங்க. இப்போ 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுது, 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுது, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறுது. சோஷியல் மீடியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மாறிட்டே இருக்குது. ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இந்த பரபரப்பான வாழ்க்கையில் நாம் எந்த மாதிரியான ஒரு நிதி நிலைமையில் இருக்கோங்கிறதே யாருக்குமே தெரியல. எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கோம். எல்லாருக்குமே கதைகள் சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு கேரக்டரை வச்சு அந்த கேரக்டரை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோன்னு போயிட்டே இருக்கும். பணப்பதட்டம் எல்லாத்தையுமே இருக்குது. இப்போ கூட ஒரு சர்வே வந்தது. சம்பளம் வாங்குறதுல ஒரு 76% பேர் எப்போதுமே ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்காங்க. கடன் சுமையால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம், அதை பற்றின மட்டும் சிந்தனை தான். வாங்கி இஎம்ஐயில் வச்சுருக்காங்க, வீடு வச்சுருக்காங்க, அது அப்போ என் வேலை இருக்குமா, வேலை போயிடுமா அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. இந்த 2 சிக்கல் இல்லைன்னா நான் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. எப்போ பார்த்தாலும் பணம் பற்றின சிந்தனை தான். இந்த கடன் எங்கேருந்து வந்தது? ஆக்சுவலி கடன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படி பின்னாடி போகணும். ஏன்னா பின்னாடி போகணும். ஒரு 30 வருஷம் போனாலே 30 வருஷம் போனால் போதும். இந்த 30 வருஷத்துல வந்து கடன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு, பயங்கரமாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து கடன் பட்டார் போல் கலங்கினான் நீங்க இலங்கை வேந்தான்னு சொல்றாங்க அப்படின்னா கடன்ங்கிறது அவ்வளோ ஒரு அரிதான விஷயமா பார்க்கலாம். ஆமா, இப்ப எல்லார்கிட்டையும் கடன் இருக்கு. ஆமா, அரசுகிட்டையும் கடன் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கடன் ஒரு நம்ம வீட்டுல வந்து என்ன சொல்றது, ஒரு உறுப்பினர் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆமா, அதுக்கு என்ன காரணம்? அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 90கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாநில பட்ஜெட்டுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா எதை நோக்கி அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நோக்கி போனாங்க. நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. அப்போலாம் நம்ம ஊரில் ஸ்கூல்ஸே கிடையாது. அப்போ ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணணும். அப்போ மக்கள்கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணாங்க, கடன் வாங்கினாங்க, ரோடு போட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக கடன் வாங்கி அதை செய்யும் போது நாடும் வளர்ந்தது, நம்மளும் வளர்ந்தோம். அதனால தான் நீங்களும் நானும் ஈஸியாக படித்தோம். ஆமாம், சரி, கரெக்டுங்களா? நம்ம அப்பா அம்மா கஷ்டமாக இருந்தது, ஸ்கூல்ஸே கிடையாது. அப்போ திண்ணப்பள்ளி கூட இருந்தது, நமக்குலாம் ஸ்கூல்ஸ் இருந்தது. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் 90களுக்கு பிறகு வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகுது. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போகுது. ஓகேங்களா? நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம்தான். குளோபலைசேஷன் உள்ள வர சொல்ல அது பல விஷயத்தை கொடுக்கும் இல்லையா? ஆமா. சோ வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் குளோபலைசேஷன்? என்ன சொல்றது, கட்டோட நுகர்வு சந்தை தான். அததான் இன்னொரு பேர்ல சொல்றாங்க உங்களுக்கு உலகமயமா போய் சம்பாதிக்கலாம்னாங்க. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறத எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கறத மறைச்சிட்டாங்க. இல்ல, உங்ககிட்ட தரமா இருந்தா நீங்க இன்னொரு நாட்டுல கடை போட்டு வித்துக்கோங்க. ஆமா, அவன் நம்ம நாட்டுல வந்து கடை போட்டு வித்துக்க போறான். இப்ப என்ன பிரச்சனைனா, நான் கடை போட்டுறேன், நான் விற்க போறேன், கரெக்டா? வாங்க வைக்கிறது எப்படி? இதுதான். அதாவது 2000க்கு அப்புறம் தான் டெவலப்மெண்ட்ல கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்குள்ள அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பப்ளிக் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆடம்பரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. இது ரெண்டுமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று நேர் எதிரான விஷயம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, எது ரெண்டுத்துக்கும்? ஆமாம், இப்போ வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது, அது ஓகே, பப்ளிக்கும் டெவலப் ஆகுறாங்க, கரெக்டுங்களா? இப்போ 2 பக்கமும் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ கடன் வாங்குறது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக தான் வாங்குறாங்க. அதாவது எல்லா மாநிலங்களுமே இதை வாங்குது. இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டுமே அதை வந்து கண்டம்ஷன் பண்ணியிருக்காங்க. நாம வந்து இதை ஐசோலேட்டட் பாயிண்டாக பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 90 வரைக்கும் வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம கடன்லாம் வாங்கணும்னு வச்சுருந்தா கூட 90லேருந்து 2000 வரைக்கும் டெவலப்மெண்ட் நோக்கி போனோம். ஏன்னா எல்லாமே திறந்து விடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வெல்ஃபேரில் வந்து அரசாங்கங்கள் கவனம் செலுத்துறதுக்கான மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த டெவலப்மெண்ட் கிராஃப்ல வந்து பின்தங்கி போயிடுவாங்க தெரியுமா, அவர்களையும் நம்ம வந்து கை தூக்கி விடணும்ல சார். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இதை நம்ம ஃபினான்ஸ் ஆங்கிளில் பார்த்துருவோம். இன்னொரு விஷயத்த வந்து நம்ம வேற ஒரு நாள் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து என்ன மாதிரி எஃபெக்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் கிடைக்குது, ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா சேர்த்து வச்சு தான் நீங்கள் வாங்குவீங்க. ஆமாம், ரொம்ப உதாரணம் சொன்னா நம்ம அப்பாக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வீடு வாங்கினாங்க. கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காசு கிடையாது.
ஆமா சேர்த்து வச்சிருப்பாங்க. கடைசியா இப்பதான்பா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன், அப்படியே கையில கொஞ்சம் காசு இருந்தது வீடு கட்டினேன், இல்லைன்னா வீடு கட்டிட்டு அப்புறம் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கான்சிக்வன்சஸ்ல தான், இந்த சீக்வன்ஸ்ல தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம பீரியட்ல தான், அதாவது 2000க்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ள வருது. அதாவது அது முன்னாடியே வந்துருச்சு, பரவலா மக்கள்கிட்ட ரொம்ப பரவலா வந்து கிரெடிட் கார்ட்ஸ் உள்ள வருது. எதனால வருது அப்படின்னா உங்ககிட்ட பணம் இல்லைனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றாங்க. அதற்கு பிறகுதான் வந்து சிவில் உள்ள வருது. டிரான்ஸ் யூனியன் தான் வந்து சிவில் ஸ்கோர் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஈஸியா பணம் கிடைக்கும்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்ட்டுங்களா? இதுதான் வந்து நுகர்வு கலாச்சாரம். உங்களுக்கு இந்த கன்சம்ஷன் அதிகமாக கண்ட்ரி டெவலப் ஆகும். கண்டிப்பா கண்ட்ரி டெவலப் ஆகும். ஏன் அது உண்மைதானே? நீங்க தங்கமா வாங்கி பூட்டி வச்சீங்கன்னு ஒண்ணுமே செலவு பண்ணலன்னா கண்ட்ரி எப்படி டெவலப் ஆகும்? கண்ட்ரி டெவலப் ஆகணும்னா கன்சப்ஷன் வேணும். அது கரெக்டா தானே பண்றாங்க அரசு. கரெக்ட் தான். கடன் வாங்கி பண்ணக்கூடாதுல்ல. சரி, அரசு கடன் வாங்குதுங்கிறீங்க. அரசு கடன் வாங்கல, மக்கள் கடன் வாங்குறாங்க. சரி சரி, மக்கள் தானே சார் கடன் வாங்குறாங்க சார். கவர்மெண்ட் கடன் வாங்குறாங்க. அதனால தான் கேட்டேன் நான். கவர்மெண்ட் கடன் வாங்குறது தனி டிபார்ட்மெண்ட் சார். சரி, அதை வந்து நம்ம இங்க பேசவே வேண்டாம். சரி, அது தனி டாபிக். மக்கள் கடன் வாங்குறாங்கல்ல. நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் லோன் நீங்க எடுக்கிறீங்க, ஓகேங்களா? முதல் லோன் நீங்க எடுக்கிறதுக்கு காரணமே உங்ககிட்ட பேசிக்கா பணம் இல்லை. ஆமா, கரெக்ட்டுங்களா? அப்போ நீங்க முதல் லோனை கரெக்டா நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா இன்னொரு தேவை வருதுன்னா மறுபடியும் போய் கடனுக்கு வாங்குவீங்க, திருப்பியும் போய் கடன் வாங்குவீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு கட்டத்தில் கடன்ல இருந்து வெளியே வரவே முடியாத சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. ஆமா, இதுக்கு பேர் வந்து டெப்ட் ஸ்பைரல்னு பேர். கடன் சுழற்சின்னு சொல்லலாம். கடன் சுழல். ஸோ சம்பாதிக்கிறாரு, கடன் 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 சொல்லிட்டு போக சொல்ல இது ஒரு ஸ்பைரல். நீங்க எப்போ சம்பாதிப்பீங்க? உண்மையே நீங்க எப்போ சம்பாதிப்பீங்க? வேலைக்கு போறீங்க, 100 ரூபாய் சேலரி வாங்குறீங்க, உங்க செலவெல்லாம் போக கையில ஒரு 50 ரூபா உங்களால மிச்சம் பண்ண முடிஞ்சா ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம் இருக்குமா? அது அடுத்த மாசம் உங்களை இன்னும் நல்லா வேலை செய்ய வைக்குமா? நீங்க சம்பாதிப்பீங்க. சம்பாதிக்கிற காசுலாம் கடனுக்கே போயிடுச்சு. இப்போ நீங்க என்ன ஆவீங்க? சோர்ந்து தான் போயிடுவோம், விரக்தி ஆயிடுவீங்க. இந்த விரக்தி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகி ஒரு இடத்துல மனுஷனுடைய இன்டர்னல் அந்த பீஸே போயிடும். இதனால தான் குற்ற செயல்கள் அதிகமாக நடக்குது சொல்லலாம் சார். அதாவது பர்சனல் ஃபினான்ஸ்ன்றது ஒரு துறையில ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது சிஸ்டம் எரர். அந்த சிஸ்டம் டிரான்ஸ்பரன்சி ஆயிடுச்சுன்னா அந்த தவறுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு தனிநபர் தப்பு செய்வதற்கான சூழல் வந்து இப்ப நாட்டுல நிலவும் போது அவனை வந்து நம்ம தப்பு செய்யாத அப்படிங்கறத தடுக்கிறது கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம். ஆனா அந்த சூழலே இல்லாம நம்ம பண்ண வேண்டியதான அரசோட கடமை. ஆமா, அப்ப அதுக்கான வழிகள் என்ன இருக்கு? இப்போ நம்ம மார்க்கெட் எக்கனாமிக்குள்ள போயிட்டோம். இங்க வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. பணம் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே கிடையாது. as simple as that. அப்போ அந்த பணத்தை தேடி தான் நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. நம்ம என்னதான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கன்சப்ஷன் ஆரம்பத்தில் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் நம்மளை அதை நோக்கி தான் தள்ளுது. நீங்கள் டிவி எடுத்தாலும் சரி, வெளியில் வந்தாலும் சரி, ஒரு அலுவலகம் போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனால் கூட நீங்கள் இந்த மாதிரி கன்சப்ஷன் பண்ணுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அரசாங்கமே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. இது வந்து நம்ம உலகத்தை திறந்து வச்சுட்டாங்க. ஆனால் எல்லாமே தானாக நடந்ததுலாம் கிடையாது. இது ஒரு மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு நிறுவப்பட்டுள்ளது. ஏன்னா நமக்கு கேபிட்டலிசம் மட்டும்தான் சோறு போடும் அப்படின்னு இப்ப பரவலாக எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிசம் பேசிட்டு இருந்தவங்க கூட இப்போ சந்தேகம் வந்து கேபிட்டலிசம் தான் நம்ம உலகத்துக்கு 700 கோடி 800 கோடி பேருக்கு சாப்பாடு போடும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த புரிதல்ல இருந்து தானே நம்ம வந்து தனிநபர் ஃபினான்ஷியோ பார்க்கணும், தனிநபர் கடனையும் பார்க்க வேண்டியதா இல்ல சார். அதாவது கம்யூனிசம் இப்போ நம்ம இந்தியாவே சோசியலிஸ்ட் நாடு தான் இல்லையா? இப்போ மாறிடுச்சு. நான் சொல்றது நம்ம இண்டிபெண்டன்ஸ் வர சொல்ல இந்தியா வந்து ஒரு சோசியலிஸ்ட் நாடுன்றத பிரகடனத்தில் தான் நம்ம வரோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் பர்சனல் ஃபினான்ஸு 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. கேபிட்டல், கிரெடிட், ரிஸ்க், இவ்வளோதான். இதை 3த்துல நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனையே வராது. விளக்கமாக சொல்லிடுங்க. ரொம்ப சிம்பிள் சார். நீங்க ஒரு 100 ரூபாய் வாங்குறீங்க, உங்க சம்பளம் 100 ரூபாய். இந்த 100 ரூபாயை நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுல எவ்வளவு கடன் கொடுக்க போறீங்க, எவ்வளவு சேர்த்து வைக்க போறீங்க, எவ்வளவு வந்து மற்ற செலவுகள், ரிஸ்க்ன்றது மெடிக்கல், ஓகேங்களா, இல்ல மற்ற செலவுகள், இதெல்லாமே நம்ம ரிஸ்க்ல தான் வைக்கிறோம். இதுக்கு எவ்வளவு செலவு பண்ண போறோம்? இதை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது, லிவிங் எக்ஸ்பென்சஸ். புரியுதுங்களா? இதை நம்ம பிளான் பண்ணி போக ஆரம்பிச்சுட்டாலே நிறைய பிரச்சனைகள் நம்ம கிட்ட வராது. கேபிட்டல், கிரெடிட், ரிஸ்க் 3மே நம்ம கிட்ட ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தானே. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய குடும்பங்கள்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். கரெக்டுங்களா? இந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் 2 வந்தாலும் பத்த மாட்டுக்கு அப்படின்னா சார். பத்தலன்றதுன்னா தேவைகள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நிறைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்ன? ஆசைகள் அப்படின்னு சொல்றீங்களா? ஆசை எல்லாருக்குமே இருக்கிறது தானே. அப்புறம் வேற ப்ராப்பர் பிளானிங் கிடையாது. ப்ராப்பர் பிளானிங் கிடையாதுங்கிறீங்க. ஆசையை காட்டினதுக்கு அப்புறம் பிளானிங் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ இது யாருடைய தப்பு? இது அப்ப தனிநபர் தான் நீங்க சப்போஸ் சொல்றீங்க சார். எளிமையா சொல்லணும்னா தனிநபர் தப்புன்னு நான் சொல்ல வரல, இதெல்லாம் மாறணும்னு சொல்ல வரேன். இதுவே நீங்க பிளேமிங் ஆங்கிள் எடுத்துட்டு போனீங்கன்னா
எனக்கு எல்லாமே வந்து டாப் டு பாட்டம்ல இருந்து தான் நான் பார்த்து சார் ரொம்ப எளிமையாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்கிறோன்னா, அப்போ இது தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல இது சொல்யூஷன் இருக்குது, இந்த சொல்யூஷன் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லை, சொல்யூஷன் நம்ம பேசணும். அதுவும் தனிநபருக்காக பேச வேண்டிய சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சார் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒருத்தர் கடன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுதுன்னு நீங்கள் சொல்வீங்க, டென்யூர் அதிகம் போடுவீங்களா கம்மி போடு? அவர் வந்து ஹோம் லோன் வாங்கிட்டு ஒரு 7.5 எடுத்திருந்தாங்கன்னா டென்யூர் அதிகம் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன், க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். கரெக்டுங்களா? ஆமாம். ஏன்னா எது ஒன்றுமே சரி, இப்போ என்னுடைய பர்சனலாக நான் எப்படி யோசிப்பேன்னா, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா நான் பர்சனல் லோன் போகிறேன்னா என்னால் 3 வருஷத்தில் கட்டி முடிக்க முடியும்னா நான் 5 வருஷம் போடுவேன் டென்யூரை. எதுக்காகனா இப்போ நான் 3 வருஷத்தில் கட்டும்போது ஒரு இஎம்ஐ கட்டுவேன், இதுவே நான் 5 வருஷம் வாங்கினா என்னோட இஎம்ஐ குறைஞ்சிடும். இப்போ நான் கொஞ்சம் மென்டலி ஃப்ரீயாக இருப்பேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் மென்டலி ஃப்ரீயாக இருந்தேன்னா அடுத்து என்ன செய்யலான்றது எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களை பெருசாக வளர்க்குமான்னு தெரியாது, ஆனால் உங்களுடைய கரியரும் உங்களுடைய ப்ரொஃபஷனும் உங்களை பெருசாக வளர்க்கும். கண்டிப்பாக 100%. கரெக்டாக? அப்போது அதில் உங்கள் கவனம் செலுத்தணும்னா ஃபினான்ஸ் உங்களை பாதிப்பை கொண்டு கொடுக்கூடாது, நீங்கள் அங்கே வளரணும், அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. அப்போ அதுக்கு எதெல்லாம் தொல்லையாக இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் தள்ளி வைக்கணும். அதை தூக்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் போட்டிங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே தான் சுற்றி. இதை தான் நாங்கள் எங்கள் கிளைண்ட்டில் சொல்லிகிட்டே இருப்போம், எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பணத்தை வந்து அதிகமாக சம்பாதிச்சிடுறாங்க, அப்புறம் அதை வச்சு நான் என்ன பெரிய வீடு வாங்கணுமான்னு யோசிக்கிறாங்க, அப்புறம் அந்த வீடை வாங்கிட்டு அந்த கடனை நான் எப்படி அடைக்கணும்னு யோசிக்கிறாங்க, கையில் அதை விட அதிகமாக பணம் வந்தால் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவேன்னா ஷேர்ஸில் போடுவான்னு யோசிக்கிறாங்க, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டணும்னா எஃப்டி எடுப்பேனா ஆர்டி எடுப்பேனா, இப்படி எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த ப்ரொடக்டிவிட்டியும் க்ரியேட்டிவிட்டியும் இருக்காது, மிஸ் ஆகிடுது. அதனால் அவங்களுக்கும் லாபம் கிடையாது, சொசைட்டிக்கும் லாபம் கிடையாது. சார் இது வந்து சொசைட்டியோட ஸ்ட்ரக்சரே தான். அதை தான் நான் கேட்டேன். நீங்க சொல்லிங்க தெரியுமா, என்ன எதுக்கு குத்தம் சொல்றீங்க, நீங்க எப்போ சொசைட்டிக்கு வருவீங்க நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சார் இது இப்படி சார் ஒரு பாயிண்ட் ரொம்ப எளிமையாக நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். தனிநபர் வேற, அரசாங்கம் வேற கிடையாது, தனிநபர் வேற, சமூகம் வேற அப்படின்றது கிடையாது. இது வந்து ஒரு சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ நம்மளிருந்து ஒருத்தர் தான் பாலிசி மேக்கரா மேலே இருக்கார், நம்மளிருந்து ஒருத்தர் தான் அத்தாரிட்டியா மேலே இருக்காரு, நம்மளிருந்து ஒருத்தவங்க தான் நம்மளை வந்து சர்வெண்டாவோ ஏதோ ஒரு வகையில நம்ம கூட தான் இருப்பாங்க. ஏன்னா மன்னர் ஆட்சியில வந்து மன்னர் எவ்வளியோ மக்கள் அவ்வளின்னு சொல்லுவாங்க, இந்த மக்கள் ஆட்சியில வந்து மக்கள் எவ்வளியோ அப்படிதான் மன்னர் அந்த வழின்னு சொல்லலாம், கிடையாது. பட் ஓகே, ஆமா, சரிங்களா? ஸோ சேம் லாஜிக் தான். நம்ம தனி மனிதனுடைய வாழ்க்கையோட பிரதிபலிப்புன்றது அரசாங்கத்துடைய கொள்கையோட பிரதிபலிப்பு தான். கண்டிப்பா ஒவ்வொரு தனி மனிதனும் நல்லா இருக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அந்த சமூகம் சூப்பராக மாறிடும். நீங்கள் சூப்பராக இருக்கீங்க சார், உங்கள் பக்கத்தில் ஒரு இடம் அழுக்காக இருக்குது சார், இப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? அதை தான் நான் தான் சுத்தம் பண்ணணும், நான் தான் பொறுப்பு. அதுக்கு பொறுப்பு இல்லை, உங்களாலே வேற ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுறதுன்றது வேற ஆப்ஷனே இல்லைனாலும் நீங்கள் அதை பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த டெட் ஸ்பைரலுக்கு வந்து டெட் ஸ்பைரலுக்கு ஒரு தீர்வுமே ரொம்ப சிம்பிள் தான் சார். இப்போ நம்ம சொசைட்டியில் நிறைய பேரை பார்க்குறோம், மிடில் கிளாஸ்க்கும் லோயர் மிடில் கிளாஸ்க்கும் இந்த பிரச்சனை அதிகம், அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் ஹையர் கிளாஸ்க்கும் இந்த பிரச்சனை வராது பெருசா, பிகாஸ் தே ஹாவ் அ இனஃப் இன்கம் சோர்சஸ். சரிங்களா? அதை வச்சு பேலன்ஸ்டாக அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. லோயர் மிடில் கிளாஸும் மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃபோ இல்லை 2 சோர்ஸ் ஆஃப் இன்கமோ தான் இருக்கும். இப்போ இதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும். கரெக்டுங்களா? இவங்க மைண்டு ஃபுல்லாக எங்கே இருக்கும்னா சம்பளம் வந்தோடனே இவனுக்கு கடன் கொடுக்குறதா அவனுக்கு கடன் கொடுக்குறதா, இதை கொடுத்து முடிச்ச உடனே இவங்க மைண்டில் ஒருத்தர் எப்பவுமே வந்து ரீஃபில் ஆகிடுவார், கடைசியாக இவங்ககிட்ட போய் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயினை பிரேக் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு 10 லட்சம் கூட கடன் இருக்கட்டும், மாதம் ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணிட்டு உங்கள் மைண்டுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகே, இது பியூர் அண்ட் பியூர் சைக்காலஜி. ஓகே, உங்கள் மைண்டு ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா அது நடக்கும். இப்போ நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் மேஜிக்கா அப்படின்னு, மேஜிக்லாம் கிடையாது, உங்கள் மைண்டு தான் எல்லாமே. ஓகே, கரெக்ட்டுங்களா? நீங்கள் எதை விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ அதை தான் அச்சீவ் பண்ணவே முடியும். ஓகே, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் சேமிச்சிருங்க, இருக்கிற கஷ்டம் அது கஷ்டமே கிடையாது. இப்போ உங்கள் மைண்டுக்கு இப்போ இந்த மாதம் நான் 1000 ரூபாய் சேவ் பண்ணிட்டேன், இந்த மாதம் நான் 1000 ரூபாய் சேவ் பண்ணிட்டேன், நீங்கள் 10 தடவை சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மைண்டு சேவிங்ஸ் பற்றி யோசிக்கும். ஓகே, ஓகே, நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதான் உங்களை நோக்கி வரும். ஓகே, ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடனை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்து எங்கே கடன் வாங்கலாம்னு யோசிப்பீங்க. ஒரு 1000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போமே, அடுத்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்து எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக இதில் நான் சொல்ல போகிறது தத்துவமாக கூட இருக்கலாம், நீங்கள் பணம் சார்ந்து பேசுகிறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பணம் எப்போ ஒருத்தர்கிட்ட சேரும் அப்படின்னா அவர் மனது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும்போது தான். ஆமாம், எப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து சத்தமும் சச்சரவும் இருக்குதோ அந்த வீட்டில் பணம் சேராது. நான் வீட்டில் உட்காரும்போது கூட அடிக்கடி பெல் அடிச்சுட்டே இருந்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகிடும். ஏன்னா நம்ம சிந்திக்கிற நேரமே குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எப்படி வந்து செயலாற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அதோட பொருத்தி நான் பார்த்துட்டேன். நீங்கள் பணத்தை அதோட தான் இதை பொருத்தணும், அதுதான் பொருத்தணும். சரி சார், ரொம்ப எளிமையா சார். ஒரு மனுஷனுடைய தொழில் வெற்றிக்கு முக்கியமான காரணமே அவங்க குடும்பம் தான். உங்களுக்கு ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குதுன்னா உங்கள் மைண்டு பீஸ், அந்த அமைதி போயிடும். நீங்கள் எதையுமே சிந்திக்க முடியாது.
இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பிசினஸ் மேனுக்கும் பொருந்தமா இல்லைன்னா பெரிய அளவில் சார் இருக்க எல்லாருக்குமே இதுதான். பிசினஸ் அந்த மாதிரி பாதிக்கப்பட மாதிரி இல்லை. அப்படிலாம் கிடையாது சார். அவங்களும் சின்ன லெவல்ல இருக்கும்போது இந்த பிரச்சனைலாம் அனுபவிச்சிருப்பாங்க. என்னன்னா வீட்டில் இருக்கவங்க இன்னும் கோஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா இவங்க அதை கண்டுக்காம மேலே போயிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்துறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம மட்டுமே இந்த நிறுவனத்தை மேலே கொண்டு போயிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இது கூட இருக்கிற எல்லாருமே ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? இப்போ உங்கள் டீமில் இருக்க ஒருத்தர் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்காருன்னு வச்சுப்போம், என்ன அவரால் ஏற்படக்கூடிய பொருளாதார நஷ்டத்தை விட மன உளைச்சல் எவ்வளோ அதிகம்? உண்மைதான். பொருளாதார நஷ்டத்தை நீங்கள் ஈடுகட்டலாம், மன உளைச்சல் எப்படி ஈடுகட்டுவீங்க? பண்ண முடியாது. அப்போ மனம் எல்லாத்தையும் இந்த இதுலேயே இருக்கும்போது நம்மளால பணத்தை பண்ண முடியாது. ஸோ நிறைய திறமைசாலிகள் வந்து மேலே வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி கடனில் மாட்டுறதுக்கோ இதெல்லாம் முக்கியமான காரணம் அவங்க மைண்டு தொடர்ந்து அதிலேயே தான் இயங்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அழகாக சொல்கிறீங்க, அரசு நம்ம பேசுகிறோம், சமூகம் பேசுகிறோம், தனிநபர்னு பேசுகிறோம், இப்போ சைக்காலஜி வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் பேசுகிற எல்லா ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டும் வந்து நிறைய லோன் இருக்கா, அதில் பெரிய வட்டி கொடுக்குற லோனை கேன்சல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மெட்டீரியலைஸ். அதாவது ஃபினான்ஸை தெரிஞ்சவங்கள இப்போ நானும் கூட நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பேன். 2 மெத்தடு தான் இருக்குது கடன் அடைக்கிறதுக்கு. ஒன்று அவலான்ச்சி மெத்தடு, இன்னொன்று ஸ்னோபால் மெத்தடு. இது ஒன்றும் கிடையாது, நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா அது வந்துடும். ஆமாம், அது சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. ஆனால் ரியல் லைஃப்பில் ஒரு ப்ராக்டிக்கலான பிரச்சனை இருக்குல்ல. என் சம்பளமே 100 ரூபா தான். இந்த 100 ரூபாயில் நான் என் கடனெல்லாம் கொடுத்துட்டு என் கையில் 2 ரூபா தான் மிச்சம் இருக்குது. ஓகே. ஆனால் எனக்கு செலவே 10 ரூபா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? இதுதான் மிடில் கிளாஸோட பிரச்சனை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, 100 ரூபாயில் எல்லா கடனையும் நீ கொடுக்குறல்ல, ஒரு கடன் நிறுத்து, அதை ஒன்று சேவிங்ஸாக மாற்று. கடனோட கடன் அது இருந்தாலும் இந்த பக்கம் சேவிங்ஸ் வளரும். ஓகே. ஒரு டைமில் உன்னோட கான்ஃபிடென்ட் லெவல் பில்ட் ஆகும்போது நீ இதை முடிச்சிடலாம். ஸோ பணம் நம்ம கையிலையும் சேருங்கிற அந்த நம்பிக்கை வந்துட்டு அதிகமாக சேர்ப்போம் சார். கான்ஃபிடென்ட் லெவல் சார். உண்மைதான், அது உண்மை. இப்போ ஒன்றுமே கிடையாது, உங்கள் பாக்கெட்டில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, அப்போ இருக்கிற கான்ஃபிடென்ட் லெவலுக்கும் 10 லட்ச ரூபா இருக்குது, அப்போ இருக்கிற கான்ஃபிடென்ட் லெவலுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? வேறு தான். ஆமாம், கரெக்டுங்களா? அப்போ உங்களுடைய ஒர்க்கிங் எபிலிட்டி எப்படி இருக்கும்? ஆனால் இதை தான் நீங்கள் வந்து ஒற்றை தீர்வாக வைக்கிறீங்களா, இல்லைனா வேறு ஏதாவது தீர்வுகள் இருக்கா? இந்த கடன் ஸ்பைரல்லேருந்து நான் வரணும் சார். கடன் ஸ்பைரல்லேருந்து, அதாவது டெப்ட் ஸ்பைரல்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் ஃபினான்ஷியலி அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மென்டலி நீங்கள் ரெடி ஆகிடணும். உங்களுடைய மென்டல் எபிலிட்டி தான் நீங்கள் தனியால் கிடையாது இல்லை, நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட், உங்கள் மைண்டு தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, இதை தாண்டி ஃபினான்ஸ் வந்து வேல்யூபிளான்னு கேட்டால் கிடையாது. கரெக்டாக? கண்டிப்பாக கிடையாது. அப்போ நீங்கள் பயங்கர சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா பணத்தை ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களே. சூப்பர் பாயிண்ட் இது. நல்லா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குற ஷேர்ஸை சொல்லுங்கள், மியூச்சுவல் ஃபண்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளார்ந்தமாக இருக்கிற ஒரு அமைதி தான் வந்து நமக்கு சிறந்த ஒரு சிந்தனையை கொடுக்கும். அந்த சிந்தனை தான் சிறந்த செயல்பாட்டை கொடுக்கும். அதுதான் நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க பல பேரும். சார் மறந்துடுறாங்கன்னு இல்லை, இன்றைக்கி இருக்கிற நாய்ஸ் அந்த அளவுக்கு அதிகம். நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒருத்தருடைய அக்கௌண்ட்டில் க்ரோர்ஸ்க்கு ஷேர் இருக்குது, கோடிக்கணக்கான ஷேர்ஸ் இருக்குது. ஓகே. ஆனால் அவருக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி பெரிய நாலேஜ் கிடையாது. ஓகே. பெரிய நாலேஜ் கிடையாது. அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொல்லுவார், ஷேர் விற்று தான் என் 2 பொண்ணுக்குமே கல்யாணம் பண்ணனார். ஓகே. நமக்கு அந்த க்யூரியாசிட்டி இருக்கும்ல, அந்த க்யூரியாசிட்டியில் நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, அது ஒன்றும் இல்லை, என்கிட்ட காசு வரும்போதெல்லாம் நான் வாங்கி போட்டுறேன். ஒரு டைமில் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, பணம் வச்சுக்கிட்டு அவர் இன்வெஸ்ட் பண்ணல, வேலைக்கு போனாரு, சம்பாரிச்சாரு, வந்த காசை இன்வெஸ்ட் பண்ணாரு. இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தாரு. ஒரு டைம்ல என்ன ஆயிருக்கு, போனஸ் வந்திருக்கு. சரி, இந்த போனஸ் காசு என்னடா போடுறதுன்னு சொல்லிட்டு அதுலயும் ஷேர் வாங்கி போட்டிருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு மாமியார் வீட்டுல இருந்து ஏதோ காசு கொடுத்துருக்காங்க. இந்த காசு சும்மா தானே இருக்கு, ஒய்ஃபுக்கு கொஞ்சம் நகைலாம் வாங்கி கொடுத்துட்டாரு, மிச்ச காசு சும்மா தானே இருக்குன்னு ஷேர் வாங்கி போட்டிருக்காரு. அப்படி வாங்கி போட்டு அது பெரிய அளவில் வளர்ந்து போச்சு. இப்போ யூடியூப்ல வந்து பேசினாருன்னா அவர் ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், எனக்கு மார்க்கெட் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. சரி, அந்த டைமில் இது கொஞ்சம் நல்லா இருந்தது சார். அப்போ நான் கேட்டேன், சார் உங்களுக்கு லாஸ்லாம் வந்திருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்ல, சார் நான் 4-5 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு தெரிஞ்சிச்சு ஒரு சில கம்பெனிஸ்லாம் வேலைக்கே ஆகலை. சரி, நான் அதெல்லாம் அப்படியே விற்றுட்டு இதை மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு இப்போ இது நல்லா வளர்ந்துச்சு சார். சரி, ஒரு பெரிய கான்செப்டை சிம்பிளாக சொன்னாங்க பாருங்க, அதுதான் ரியல் சக்ஸஸ். பட் அவர் வந்து சொல்லிட்டாலும் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாத அந்த ஸ்டாக்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம ஆட்கள் என்னன்னா கீழே போக போக தான் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது வந்து எப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருக்கு சார். நான் உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறேன், இந்த அட்வைஸ்க்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ரோஸ் மட்டும் தான் சொல்லுவோம், கான்ஸ் சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி ஆகிடுது. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல நிறைய சிக்கல் இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல்
ஃபினான்ஸில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கான அந்த புரிதல் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ புரிதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அமைதி ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செயல்பாடு இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், இந்த மாதிரி வரிசைப்படுத்தலாம். எக்ஸிகியூஷன். ஆமாம், எக்ஸிகியூஷன். இதெல்லாம் இல்லை தாண்டி தான் அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பற்றி பேசணும். நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை பேசுகிறாங்க. உண்மையிலேயே எதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஓகே, எல்லாத்துலையும் பிரித்து போட்டுற வேண்டியதான். என்கிட்ட கொஞ்சம் தானே காசு இருக்கு. இன்னொரு உண்மை சொல்லிட்டா, மக்கள் கிட்ட காசு இல்லாமல் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்காங்க. காசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. அது வந்து என்னன்னா மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டு. அது ஒரு கதையை ஒன்று சொல்லுவாங்க. நிறைய காசு இருக்கிறவன் டிஃப்ரெண்ட்டாக ஹோட்டல்ஸ்க்கு போயிட்டு விதவிதமாக சாப்பிடுவானா. காசே இல்லாதவன் என்ன பண்ணுவானா, அவனுக்கு ஏற்ற ஒரு சாதாரண ஹோட்டலை சூஸ் பண்ணி அங்கே அவனுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவானா. இந்த மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவானா, பெரிய ஹோட்டலுக்கு போயிடுவானா, ஆனால் அங்கே போய் தோசை தான் சாப்பிடுவானா. ஓகே, ஏன்னா அவனுக்கு தோசையை தவிர வேற எதுவுமே தெரியாது. நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க. தோசை சொல்ற இடத்துல பிரியாணின்னு போட்டுக்கலாம். அது இப்போ, ஆமா, அதாவது இப்போ ஒரு 5 to 10 வருஷமா வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு பெரிய ஹோட்டல் நீங்க எங்க வேணாலும் போங்க, இவங்களோட டிஃபால்ட்டா தோசை தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்பா வேற ஒரு இது இருக்கே சாப்பிடலாமேனா, இல்லப்பா எனக்கு ஒத்துக்காது. ஓகே, இதை கவனிச்சிருக்கீங்களா சார்? இது முழுக்க ஃபினான்ஸ் அப்படிங்கிறது நம்ம சைக்காலஜி தான். நம்முடைய மனம் சந்தோஷமா இருந்தால் நம்ம வளருவோம். நம்முடைய மனம் கஷ்டப்பட்டா நம்ம பொருளாதார ரீதியாக தாழ்ந்துருவோம். அப்போ நம்ம யார் தாழ்த்துறாங்களோ, இப்போ நான் வந்து உங்களை டீக்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று நான் உங்களை விட்டு ஒதுங்கிடணும், இல்லை உங்கள் வார்த்தைகளை நான் மதிக்காமல் நான் என்னோடய முயற்சியை நோக்கி போகணும். இது ரெண்டுமே பண்ணாமல் நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு நான் கீழே வந்துடும். ஓகே, அப்போது நான் தெரிஞ்சுக்கிறது டெப்த் ஸ்பைரல்லேருந்து வர்றதுக்கு சைக்காலஜியை மாற்றுங்க. சைக்காலஜியை மாற்று மக்களே, உங்கள் மனதை மாற்றுங்க, சைக்காலஜியை மாற்றுங்க. டெட் ஸ்பைரலாக, அது கடன் சூழல்ல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணுங்க. 10 ரூபாய் கடன் இருந்தாலும் பரவாயில்ல, ₹1 சேவிங்ஸ் பண்ணுங்க. ஓகே, ₹1 சேவிங்ஸ் பண்ணுங்க, நீங்கள் கடன்லேருந்து வெளியே வந்துடலாம். ₹1 போதும். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு கூட மக்கள் ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த நிம்மதியை இழந்து ஏதோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவன் முதல் சம்பளம் வாங்கினதுலேருந்தே அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு. இப்போ ஒருத்தர் 22-23 வயசுல வேலைக்கு போறாரு அப்படின்னாலே அப்பவே ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுங்கன்னு சொல்லி, சமூகத்தில் சில விஷயங்கள் தீர்வே கிடையாது. பொருளாதாரம் வேற, நீங்க வேறன்றது. ஏன்னா இது வரைக்குமே என்னன்னா 1 கோடி பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ 1 கோடி பெருசே கிடையாது. சார் என்ன நீங்களும் வந்து மக்கள் ஆசையை தூண்டுறீங்களா? 100 கோடி